வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சாலே மனசெல்லாம் ரொம்ப பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. டெய்லி இட்லி தோசை அப்படின்னு சாப்பிடாம இந்த மாதிரி கூழ் குடித்தோன்னா வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ளே குளுன்னு தாங்க இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கேவரு நைட்டே கூழ் கிண்டி ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு வச்சுட்டேங்க. இது புளிச்சாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உடம்பு நல்லா குளிர்ச்சியும் கொடுக்கும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம கையில் கரைச்சோன்னா கட்டி கரையிறதுக்கு டைம் ஆகும். அதனால் ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது கூட தேவையான அளவு தயிர் சேர்த்துப்போம். ரொம்ப புளிப்பு இல்லாத இளம்புளிப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். கரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மீதியும் மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வேணுன்னா சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். கூழ் நம்ம முத நாள் கிண்டி யூஸ் பண்ணாதங்க. அது நல்ல புளிப்புத்தன்மை டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அவ்வளோதான், கூழ் ரெடி.